எங்கள் ராஜாவே, எங்கள் பரிசுத்தரே, உன்னத கடவுளின் திருமகனாகிய இயேசு ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். உன்னத கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். சர்வேஸ்வரனாகிய சர்வ வல்லமையுள்ள என் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை ஆராதிக்கவும், உமக்கு நன்றி செலுத்தவும் தேவையான பலனையும் தேவையான ஆற்றலையும் எனக்கு தருபவரே, உம்மை அதிகமாய் அன்பு செய்கிறேன். உம்மை அதிகமாய் அன்பு செய்கிறேன். உம்முடைய அளவற்ற இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்து உம்மை போற்றுகிறேன். நீர் என் அருகில் இருப்பதற்காக, நீர் என்னோடு இருப்பதற்காக, நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக, நீர் என்னை நினைவு கூர்ந்திருப்பதற்காக, எனக்கு ஞானத்தை தருவதற்காக, ஆற்றலை தருவதற்காக, என் வாழ்விலே வியத்தகு செயல்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செய்வதற்காக நன்றி கூறுகிறேன். என் இரு கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறேன். என் இரு கரங்களையும் உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறேன். மாட்சியும் மாட்சியும் மகிமையும் புகழ்ச்சியும் போற்றுதலும் உமக்குரியது. இயேசு ஆண்டவரே, உம்மை உயர்த்தும் போது, உம்மை உயர்த்தும் போது, உம்மை மகிமை செய்யும் போது, உம்மிடமிருந்து நீர் அனுப்புகின்ற வல்லமையான ஆசீர்வாதங்கள் என் மீது நிரம்பி ஓடச் செய்கிறீர். கோடி நன்றி செலுத்துகிறேன். கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசு ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக வல்லமை, உம்முடைய தெய்வீக ஆற்றல், உம்முடைய தெய்வீக மகத்துவம், உமது பேரன்பு என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. என்னை நிரப்புகின்ற உமது வார்த்தையின் வல்லமையால் என்னை நிரப்பி ஆசீர்வதியும். இயேசுவே, என் ஆண்டவரே, உம்மையே நம்பியிருக்கிறேன். நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர். இயேசுவே, என்னை முழுவதுமாக, என் குடும்பத்தை முழுவதுமாக, என் பிள்ளைகளை முழுவதுமாக, என் பெற்றோரை முழுவதுமாக, என் உறவுகளை முழுவதுமாக, என்னுடைய பங்கு பராமரிப்பு அனைத்தையும், பங்கு பேரவைகளையும், அன்பியங்களையும், நற்செய்தி ஊழியர்களையும், எங்கள் அருட்தந்தையர்களையும், எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய எங்களுடைய அருட்தந்தையர்களுக்காகவும், அருட்சகோதரிகளுக்காகவும், ஊர் பெரியோர்களுக்காகவும் நன்றி கூறுகிறேன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரையெல்லாம் நினைவு கூர்ந்தாரோ அவர்களை மட்டும் இந்த மாலை வேளையில் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்கன்னா இறைவார்த்தை தெளிவாக சொல்லுது. இயேசு ஆண்டவர் தன்னிடம் இருந்த 12 திருத்தூதர்களையும் அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதில் இன்னும் ஸ்பெஷல் இருக்கு. என்னென்னா, அவர் தனியாக போய் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக, தாபோர் அனுபவத்தை, தான் பெறுகின்ற அந்த அருளையும் தந்தையோடு உள்ள உறவையும், தன்னுடைய ஆழமான ஒரு நிஜப்தம், ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, தான் யார், மனிதன் மட்டும் இல்லை, இறை மகன் அப்படின்னு சொல்கிறது உண்மையா இல்லை அப்படின்றத 12 திருத்தூதர்களுக்கு காட்டுறதுக்கு ஆண்டவர் விரும்பலை. பிரைஸ் தி லார்ட். ஒரே 3 சீடர்களை மட்டுமே அவர் தேர்ந்தெடுத்தார்.
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த பெரிய கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்யல, எல்லா நேரமும் கூப்பிடல. பிரைஸ் தி லார்ட். ஸ்பெஷலா அவர் உள்ளத்துக்கு ஏற்றவர்கள் யாரோ அவர்களை மட்டுமே தம்மிடம் வரவழைத்தார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் எடுங்களேன். திருவிழாவினுடைய இறுதியான பெரும் நாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் சத்தமா, நம்ம பாணியில சத்தமா, நம்ம பிள்ளைங்கெல்லாம் கேட்க முடியல, ஏமா கத்துற, ஏமா அந்த அப்பா கத்திக்கிட்டே இருக்காரு, பிரைஸ் தி லார்ட். ஏன் கத்துறாரு அப்பா, ஏன் அம்மா கத்துறா, ஏன் கத்துற, நம்ம பிள்ளைங்க பார்த்து நம்மளை கேட்பாங்க. கேட்குறாங்களா இல்லையா? அக்காமர்கள்லாம் சிரிக்கிறாங்க, கத்துறான்னு சொன்ன உடனே சிரிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் உரத்த குரல் எழுப்பி, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரட்டும். ஆண்டவர் சொல்றார். அவர் மேல யாருக்கு தாகம் இருக்கோ அவர்களை மட்டும்தான் ஸ்பெஷலா அழைப்பார். இந்த தாகம் உள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் செழிப்பா இருக்குமா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். யாரு ஆண்டவர் மீது அதிகமாய் தாகமாய் இருக்கிறார்களோ அவர்களை தெய்வம் தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுவார். இரண்டாவது, அவர்களுடைய வாழ்க்கையை நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல செழிப்பாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ரகசியம் தெரியாதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, சும்மா சும்மா கோயிலுக்கு போகலாமா, சும்மா சும்மா கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கோயிலுக்கு நீ போறதுனால என்ன நடக்கும்? ஒரு வல்லமை இவரிடமிருந்து கடந்து வந்து உன் உள்ளத்தை ஆளுகை செய்து அவர் விரும்புகிறபடி உன்னுடைய உள்ளத்தை அவர் இதயத்தோடு சேர்த்து வைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆழத்தை கண்டுபிடிக்க வைப்பார். தெய்வத்தோடு தனித்து அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்ற தாகம் யாருக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு ரகசியம் கிடைக்கும். இந்த தெய்வத்திடத்துல வந்து யாரு அதிக நேரம் உட்கார விரும்புறாங்களோ, யாரு தாகமா ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருக்கும். நீரோடையோரம் இருக்கிற மரத்துக்கு எல்லா காலத்திலும் என்ன கிடைக்குமா? தண்ணி கிடைக்கிறது மட்டும் இல்லை, எல்லா சத்தும் கிடைக்கும். வளமை இருக்கும், செழுமை இருக்கும். பிரதர் அழகா சொல்றாங்க, வளமை இருக்கும், செழிப்பு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? இந்த மாலை வேளையில 2வது அமர்வுல உங்களை கூட்டி வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய் திறந்து துதிங்கம்மா. சகோதரர்களே, வாய் திறந்து துதிங்க. உங்களுடைய அல்லேலூயா சத்தம் பரலோகத்தை நோக்கி போகட்டும். விண்ணக வாசல் திறக்கப்படட்டும். ஓ ரிஷத்தரபரரி ரிவாலா சாந்தரபெனி கராரி நிரப்பும் தகப்பனே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், நிரப்பும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், தாகமுள்ள மனுஷன் மேல் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறவர், அருளை ஊற்றுகிறவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலரை என்று சொல்லியிருக்கிறார். வார்த்தையை கேட்பதற்கு யாருக்கு தாகம் இருக்கிறதோ அவர்களுக்கு மாத்திரமே பல காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும். அதை யாரும் புரிஞ்சுக்கிற முடியாது. உலக மனுஷன் ஆவியானவருடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் யாரை ஆட்கொண்டிருக்கிறாரோ
அவர்களுக்கு நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல ஒரு செழிப்பான வாழ்வை கொடுத்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்கள் யாரோ அவர்கள் மாத்திரமே ஆண்டவரிடத்தில் அதிக நேரம் எடுத்து உட்காருவார்கள். பூசைக்கு வந்துட்டு சாமியார் பிரசங்கத்தை நீட்டுறாரு, இது வேலை அவருக்கு என்ன, 2வது பிரசங்கம், அப்புறம் என்ன 3வது பிரசங்கம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா யார் அர்த்தம்? அவங்ககிட்ட அணைஞ்சு போன ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஆவியில நிறைவு இல்லை. கடவுளுடைய பிரசன்னத்தில் வந்து கோயிலில் உட்காந்துட்டோம்னா சாமியார் பேசினா என்ன, மாமியார் பேசினா என்ன? மாமியார் பேசினாலும் கேட்கணும், சாமியார் பேசினாலும் கேட்கணும். அது நேரம் கடந்தாலும் எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்றீங்களோ அவ்வளவு நேரம் வாழ்வின் புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதி வைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஆசீர்வாதம் மிகுதியாயிருக்கும். திருப்பாடல்ல 115:12 டக்குன்னு எடுத்து வாசிங்களே, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 115:12. ஆண்டவர் தம்மை நினைவு கூர்ந்தார்னாக்க அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி எழுதப்படலை பைபிள்ல. எப்படி எழுதியிருக்கு? ஒழுங்கா வாசிங்க கண்ணை திறந்து. ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆண்டவர் தந்தை மகன் தூய ஆவி நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அவர் தாம் தேர்ந்து கொண்டவர்களை தான் நினைத்து கொண்டே இருப்பார். நீங்களும் பிள்ளை குட்டியில பெற்றிருக்கிறீங்க, பேரம்பேத்தியில பெற்று வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க போனாலும் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலோ ஒரு பொருளை பார்த்தாலோ ஒரு அழகான ஒரு பொருளை பார்த்தாலோ உங்களையே மறந்துட்டு நீங்க அதை வாங்குறது எதுக்கு வாங்குறீங்க? பேரம்பேத்திக்காக. ஐயோ இந்த கையில காசுல இது இம்புட்டு அழகா இருக்கே, இதை என் பேரனுக்கு வாங்காம போச்சே, ஐயோ என் பேத்திக்கு இந்த ட்ரெஸ் போட்டா சூப்பரா இருக்குமே நினைக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? கை தூக்குங்க பாபு. என்ன நீங்கள் அப்படி தானே, என்னை மாதிரி தானே? ஆடா சரி, பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கே பிறந்து ஒரு 80 வருஷம் வாழ்வோமா 90 வருஷமா வாழ்வோமான்னு நமக்கே தெரியலை. நம்மளே இப்படி இருக்கோம்னா விண்ணையும் மண்ணையும் படைச்சு மீட்பு நாளுக்காக தன் இரத்தத்தை சிந்தி வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எம்னா மாதிரி எப்படி நம்மளை நினைச்சுக்கிட்டு இருப்பார்? நம்ம என்ன சாப்பிடணும் நினைப்பாரான்னு நினைக்க மாட்டாரா? நம்ம என்ன உடுத்தணும், எந்த உடையை உடுத்தணும், எந்த கிடிகாரம் அணியணும், எந்த மோதிரம் டிசைன் போடணும், என்ன நெக்லஸ் போடணும், எப்படி கிரீடம் மாற்றணும் எல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பார். ஒன்னே ஒன்று தான் சொல்கிறார், நீ என்கிட்ட வந்து உட்காரு, உன்னை பற்றி நான் கவலையாக இருக்கேன், நீ என்கிட்ட வந்து உட்காந்துரு, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ என்கிட்ட வந்து உட்காந்து ஒரு மதலேன் மரியாளை போல என் பாதத்தில் உட்கார். யார் மாதிரியா? மதலேன் மரியாளை போல, மார்த்தாளின் தங்கை மரியாளை போல என் பாதத்தில் வந்து உட்கார். தூய யோவானை போல, இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவானை போல என்கிட்ட வந்து உட்கார் அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கிற குரல் எங்கே கேட்கும்? ஆண்டவர் அழைக்கிற குரல் எங்கே கேட்கும்? இதய செவிகளில் கேட்கும். இதய செவிகளில் கேட்கும். இதயம் சார்பா திறந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே திறந்திருக்கிற அந்த கதவு, அடைத்திருக்கிற கதவு திறந்துக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதயம் திறக்கும். ஆண்டவருக்காக தாகத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு இவர் அழைக்கிறது கேட்கும். வேற எந்த வேலைக்கும் போக விட மாட்டார். வந்துரு, என்கிட்ட வந்து உட்காரு அப்படின்னு அழைப்பார். அந்த அழைப்பு வந்துடும்.
நம்ம எங்கே பெரிய பெரிய கூட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடை ஜாப் வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய தொழிலை செய்து கொண்டு இருந்தாலும், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆவியானவர் நிரப்புதல் இருக்கும்போது அவர் அழைக்கிற சத்தம் உங்கள் இருதயத்துக்குள்ள ரிங்காரம் போல அடிக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வந்து என் ஆண்டவரே என் சரணம் அப்படின்னு உட்கார்ந்துருவீங்க. அது உலகத்துக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும், உலகத்துக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஆனால் ஆவியானவர் உங்களை அப்படியே நடத்துவதை நீங்கள் கண்டு கண்டு அனுபவிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி வந்து அனுபவிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் சிறந்த கொடையை கொடுப்பாராம். என்ன கொடை தெரியுமா? அது கற்றோனின் நாவை கொடுப்பார். கற்றோர் கேட்பது போல் உள்ள கொடையை கொடுப்பார். நீங்க பேசினா எல்லாரும் ஆன்னு கேட்கும்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட். நீங்க பேசுற வார்த்தையை உங்க பிள்ளைய கேட்குதோ, உங்க கணவர் கேட்கிறாரோ, உங்க மனைவி கேட்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க பேசினா இந்த உலகத்தில் உள்ள ஆத்துமாக்கள், மனிதர்கள் எல்லாரும் உங்க குரலை கேட்க தாகமாய் இருக்க செய்வார். அப்படி ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து உட்கார்ந்து அவரையே அன்பு செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே பேறு பெற்றவர் நீங்கள் தான். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் நீங்க விளையாட்டா சொல்லுவீங்க, நீ இந்த வருஷம் பிரசிடண்ட் ஆயிருவாப்பா அப்படி சொல்லுவீங்க. பார்த்தீங்கன்னா சூழலே இருக்காது, திடீர்னு நீங்க பிரசிடண்டா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு மனுஷனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி வாழ்த்துவீங்க, அது அப்படியே நடக்கும். இந்த நாக்குக்கு அந்த பவரை கொடுப்பார். இவர்கிட்ட வந்து உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லை. இவர்கிட்ட உட்கார்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தை நிர்ணயிக்கிற ஒரு வல்லமை உங்ககிட்ட கொண்டு வந்துருவார். நீங்க நாக்க திறந்து பேசணும்னா கூட அவர் இருந்து சொல்லுவார், இதை பேசு இதை பேசாத அப்படி சொல்லுவார். உங்க பேச்சை கண்ட்ரோல் செய்வார். யாருக்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேச செய்வார். அது நடக்கிற வார்த்தையா செய்வார். நீங்க இந்த இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அக்கா அத்தாச்சி சின்னம்மா பெரியம்மா அப்படிமா இப்படிமா அங்கே போனண்டி இங்கே போனண்டி இதுடி அதுடி. இந்த பேச்செல்லாம் காணா போயிடும். இந்த பேச்செல்லாம் காணா போயிடும். உங்களை தேடி ஆத்துமாக்கள் வீட்டுக்கு வருவாங்க. அக்கா நீங்கள் சொன்னால் இதாக இருந்தாலும் என் மனசுக்கு நிறைவாக இருக்குக்கா, உங்ககிட்ட பேசுனா ஒரு ஆறுதலாக இருக்குக்கா, அதாக்கா உங்களை பார்க்க வந்தேன். அண்ணே உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது என் வீடு, ப்ளீஸ் வாங்க பிரதர் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு உங்களை அழைக்கக்கூடிய அந்த அருளை ஆண்டவர் உங்கள் நாவிலே வைப்பார், உங்கள் காலில் வைப்பார், உங்கள் கையில் வைப்பார், உங்கள் தலைமையில ஊற்றுவார், இந்த அருளை பொழிவார். அதனால தான் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடி தாகமுள்ளவராய் மாற வேண்டும், அவரோட காத்திருக்க வேண்டும், அவரோடு தங்க வேண்டும், அவரோடு வந்து தங்க வேண்டும். அப்படி தங்கும்போது அந்த அருள் கிடைக்கும். யோவானின் சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து அப்படியே நிற்கிறாங்க, இயேசுவை வந்து பார்க்கறதுக்கு வர்றாங்க. யோவான் சொல்றார், திருமுழுக்கு யோவான் ஸ்நாபகர்லப்பர் தன் சீடர்களை பார்த்து சொல்றார், இதோ இருக்கிறவர் தான் ஆட்டுக்குட்டியானவர், இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி அப்படின்னு யோவான் இயேசுவை சுட்டி காட்டி அனுப்புவார். அது மாதிரி நீங்க உங்கள் புகழ் பாட மாட்டீர்கள். நான் யார் தெரியுமா, எனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு தெரியுமா, நான் என்ன கம்பெனி வச்சிருக்கேன் தெரியுமா, நான் என்ன வேலை செய்கிறேன் தெரியுமா, நான் யாரு தெரியுமா அப்படின்னுங்கிறத நிறுத்திட்டு இவர் யார் தெரியுமா, இவருடைய வல்லமை என்ன தெரியுமா, இவர் என்ன செய்வார் தெரியுமா அப்படின்னு பேசுறவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா தாகம், ஆண்டவரை தேடுகிற தாகம்.
இவரை பற்றி கொள்ளுகிற தாகம். அவர் பிரசன்னத்தில் உட்காரும் போது அவர் உங்களை எல்லா நன்மைகளாலும் ஆசீர்வதித்து உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி உங்க கூட அவர் இருக்கிறதை நீங்கள் அனுபவித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாய் மாறி போவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அக்கா ஒருபடி அரிசி இருந்தா தாங்கக்கா அப்படின்னு கேட்குற வாழ்க்கை மாறி என்ன செய்வீங்க? நீங்க 50 படி அரிசி வாங்கி இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன், கடவுளுடைய பிள்ளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களாய் நீங்கள் மாறி போவீர்கள். ஏன்னா உங்க வீட்டில் மிகுதியான செல்வங்களை அவர் கொடுத்து விடுவார். மிகுதியான செல்வங்கள் உங்க வீட்டுக்கு வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க தெரியுமா? நிறைய நுகர்வு கலாச்சார ஆவிகள் இந்த உலகத்தில் நண்பர்கள் வழியாக, காலேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுகள் வழியாக, அக்கம் பக்கத்தில் உறவுக்காரர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரர்கள், இவர்களால் தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுவார்கள். எப்படி வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்னா, விண்ணையும் மண்ணையும் படைத்த பிதாவாகிய கடவுள் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் என்றால் அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிரைஸ் தி லார்ட், இந்த அறிவை இழக்க வைப்பார்கள். இந்த இயேசு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற விண்ணக ஆசீர்வாதம் மண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதை தடை செய்கிற ஆவிகள் உங்களிடத்தில் மனிதர்களைப் போல் நண்பர்களைப் போல் வருவார்கள். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க தொழில் செய்றீங்கல்ல, ஆமா, நீங்க செய்கிற வேலையில் உங்களுக்கு பொருளாதாரம் வேணுமா, காசு பணம் அப்படியே குமியும் உங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. எப்படித்தா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு குபேர பொம்மை வாங்கி தர்றேன். என்ன பொம்மை? குபேர பொம்மை. அதை கொண்டு வந்து உங்க கல்லாப்பட்டியில் வச்சுக்கிறங்க, உங்க வீட்டில் வச்சுக்கிறங்க, உங்களுக்கு செல்வம் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கொட்டும்? கடன் வாங்குறது மூலமா கொட்டும். 5 லட்சம் 10 லட்சம் உங்களுக்கு லாட்டரி சீட்டில் இருந்து வர்ற மாதிரி கொட்டும். ஆனால் அது கடைசியில் உங்களை தற்கொலையில் கொண்டு போய் விட்டுரும். திடீர் வரவுகளை கொண்டு வரும். பெரிய கைதியாக உங்களை மாற்றிவிடும். அதான் இந்த குபேர ஆவிகள் செய்கிற வேலை. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர், இந்த உலகத்தினுடைய அதிபதிகளை எல்லாம்